தருமபுரியை அடுத்த இலக்கியம்பட்டியில் உள்ள உணவகத்தில் பிரியாணி கடையில் வேலை செய்த இளைஞர் ஆசிப் குத்தி கொலை செய்யும் நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் புதிய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளன. அதனை பார்க்கலாம். தருமபுரியை அடுத்த இலக்கியம்பட்டியில் அமைந்துள்ள பிரியாணி கடையில் பணிபுரிந்து வந்த முகமது ஆசிஃபை கடந்த 26ஆம் தேதி ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. தங்கள் சகோதரியை காதலித்ததால் ஜனரஞ்சன், ஜன அம்சப்பிரியன் ஆகியோர் தங்கள் நண்பர்கள் கௌதம், பருதிவளவன் ஆகியோருடன் ஹோட்டலுக்கு சென்று இந்த கொடூரத்தை செய்துவிட்டு தப்பி ஓடினர். குற்றவாளிகளை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் உணவகத்தில் முகமது ஆசிப் கொடூரமாக கொலை செய்யப்படும் புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதில் முகமது ஆசிஃபை கொலை செய்ய வந்த கும்பல் துரத்தி ஓடுவதும், ஆசிப் வழியில் தவறி கீழே விழுந்தபோது அவரை மடக்கி கத்தி மற்றும் இரும்பு கம்பியால் தாக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. கொலையில் தொடர்புடைய ராஜ்குமார் என்பவர் தருமபுரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சரணடைந்துள்ளார். ஆசிஃபை காதலித்த பெண்ணை விசாரணை செய்யவும் காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். கொலையில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.